ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பால் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து பால் ஒரு 1/2 லிட்டர், ஒரு டம்ளர் சர்க்கரை, ஒரு பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேன். அடுத்தது 4-5 ஏலக்காவை வந்து இந்த மாதிரி தூள் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் திராட்சை, முந்திரி, நெய் கொஞ்சம், அப்புறம் வந்து சேமியா இந்த கப்பில் 1 கப்பு எடுத்திருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பால் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி பாலை வந்து எடுத்துட்டு இந்த பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த சேமியாவை உள்ளே போட்டு சேமியா நல்லா வேக விடலாம். பாருங்கள், நல்லா பால் கொதிச்சு வந்துடுச்சு. நம்ம இப்போ அந்த சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். சேமியா ஆட் பண்ணிவிட்டு சேமியா வேகிற வரைக்கும் நம்ம இது பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சேமியா நல்லா வெந்து வரணும். இப்போது நல்லா பால் கொதிச்சு நல்லா சேமியாவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், சர்க்கரை சேர்த்தோம்ல நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்தோடனே நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நம்ம அந்த முந்திரி திராட்சையை வறுத்து அந்த பாயாசத்து கூட சேர்த்துக்கலாம். பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் எடுத்துக்கலாம். முந்திரி ஆட் பண்ணிட்டாச்சு. நம்ம இப்போ திராட்சையும் சேர்த்துக்கலாம். முந்திரி நல்லா செவந்துருச்சு. நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி இதை வந்து நம்ம பால் பாயாசத்தோடு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம தூள் வச்சுருக்கோம், ஏலக்காய் தூள், அதையும் வந்து இந்த பால் பாயாசத்தோடு சேர்த்துடலாம். நம்ம சூடான சுவையான பால் பாயாசம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.